வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பேச போகிறோன்னா வீடியோ மாங்கன்று மாடி தோட்டத்திலையோ இல்லை பூமியிலையோ எப்படி வைப்பது. இதுதான் இன்னையோடைய டாபிக்கு. மாங்கன்றுக்கு என்ன உரம் கொடுக்கணும், எப்போ தண்ணி காட்டணும், எப்படி வைக்கணும். மாங்கன்றுலாம் 150 ரூபா 200 ரூபா 250 ரூபா கொடுத்து நம்ம வாங்குறோன்னா அது எப்படி நமக்கு பயனுள்ளதாக ஆக்கணும். இதாம்மா இன்றைக்கி முக்கியமாக நம்ம பேச போகிறோம். இது மாங்கன்று திருச்சியிலேருந்து மாங்கன்று எலுமிச்சங்கன்றும் மிளகும் வாங்கினோம்மா. அதில் வந்ததிலே இந்த மாங்கன்று தான் ரொம்ப ஒஸ்ட்டாக வந்தாங்க. எனக்கு வரும்போது தழை இப்படி இருந்தாங்கம்மா. இந்த தழை எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தாங்க. மாங்கன்றை பார்த்துட்டு தான் நான் பயந்தேன். இது என்ன இவ்வளோ காஞ்சி போயிருக்க, நம்மளால் கொண்டு வர முடியுமான்னு. எல்லாமே கொண்டு வர முடியுமா, நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும். ட்ரம்மு இருந்தால் எடுத்து, ஏன்னா மாங்காய்லாம் அதிக பலன் கொடுக்கணும். அதனால் பெருசாக எடுத்துங்க பேகு. அதில் ஹோல் போட்டு ஓட்டாஞ்சல் வச்சு நிறைய டெமோ போட்டிருக்கேன். செடி எப்படி வைக்கணும், எலுமிச்சங்கன்று எப்படி வைக்கணும்னு. அப்போ 2-3 மரம் வச்சு போட்டதுனால நான் மாங்கன்று போடலை. இப்போ மாங்கன்று போடுறேன். இந்த மாங்கன்று மேலே என்கிட்ட 2 மாதம் இருந்தது தான். அதனால் தோட்டத்தில் இருக்கிறதுன்னு நிறைய சப்போட்டா, மாங்கன்று, கொய்யா 3 மரத்தையும் முந்தா நாள் தான் இறக்கிட்டேன் கீழே. அதுவும் ஷார்ட் போட்டிருக்கேன். இப்போ மேலே எப்படி வச்சேங்கிறத சொல்கிறேன். ஒரு பெரிய பாத்திரத்தில் வைக்கிறீங்கன்னா 3 முறம் ஃபஸ்ட்டு செத்தை போட்டுருங்க. செத்தையோ தேங்காய் பஞ்சோ வைக்கலோ கரும்பு சக்கை என்ன போட போகிறீங்களோ கீழே கல்லோ ஓட்டாஞ்சலோ வச்சதுக்கப்புறம் அதை நிறைய போட்டுட்டு 3 முறம் தோட்ட மண், அதுக்கப்புறம் செத்தை 1 மரம் 3/4 மரம் கொக்கோ ஃபிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் செத்தை ஆற்று மணல், அதுக்கப்புறம் செத்தை, அதுக்கப்புறம் தோட்ட மண். இவ்வளவும் போட்டால் தான் வேருக்கு தகுந்த போஷாக் கிடைக்கும். தோட்ட மண்ணை போட்டுட்டு குழி பறிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த குழியில் கீழே நம்ம போட்ட செத்தையோ ஏதாவது தட்டுப்படுதா, குச்சிக்கு தட்டுப்படுதா, கல் தட்டுப்படுதான்னு பார்க்கணும். இதில் கவர் எதுவும் இருக்கக்கூடாது, பிளாஸ்டிக் எதுவும் இருக்கக்கூடாது. தட்டுப்படலைன்னா எரு போடணும். மாட்டு எரு ரொம்ப முக்கியம். அந்த எரு தான் நம்ம கிளைமேட்டுக்கு, நம்ம மண்ணுக்கு நர்சரியிலேருந்து வந்தால் கொண்டு வளர்த்திக்கு நமக்கு யூஸ் ஆகும். புரியுதுங்களா? அதை போடணும். மாட்டு எரு போட்டு இதை வச்சு தண்ணி ஊற்றிட்டே வர வேண்டியதாம்மா. இதெல்லாம் எனக்கு மேலே வந்த இலை தான். இது எல்லாமே இதுதான் பழமையான இலை, கிள்ளி டம்பை. இது எல்லாமே மேலே எனக்கு வந்த இலைம்மா. நல்லா வளர்கிறாங்க, வளர்த்தி ஆகிட்டாங்க. இப்போ கீழே ஒரு 4 ஹவர்ஸு 12, 1, 2, 3, 11 தான் வெய்ய காயுது. இதே பாருங்கள், சப்போட்டா கன்று. அது மெயினாக இதுக்கு மாட்டு சாணம். எந்த செடி வச்சாலும் செடி வேர் மாட்டு சாணம் எரு இருக்குது பாருங்கள், அந்த எருவில் படணும். அதாவது மாமரத்துக்கு தண்ணி, எலுமிச்சை மரத்துக்கு தண்ணி, சப்போட்டாக்காய் தண்ணி, வாட்டர் ஆப்பிளுக்கு தண்ணி, ஸ்டார் ஃப்ரூட்டுக்கு தண்ணி, மாதுளத்துக்கு தண்ணிலாம் இல்லை. நர்சரிக்கு செடி எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் மாங்கன்றும். எல்லாத்துக்குமே எப்படி நம்ம மாடி தோட்டத்தில் 5ஆக டிவைடட் பண்ணுறோமோ அந்த மாதிரி டிவைடட் பண்ணி தான் வைக்கணும். இப்போ மாங்கன்று வைக்கிறது எப்படி, வேருக்கு என்ன வைக்கணும்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் பாயிண்ட் 1 வச்சிங்க. அடுத்து பாயிண்ட் 2, எப்பொழுது தண்ணி ஊற்றணும். காலையில் 8க்குள்ளே, இதெல்லாம் சம்மர் 7:30 8க்குள்ளே, மாலையில் 5:30க்கு மேலே தான் ஊற்றணும். இடப்பட்ட நேரம் தண்ணி ஊற்றலையா பரவாயில்ல, விட்டுடுங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. தண்ணி ஊற்றுறது பாயிண்ட் 2. பாயிண்ட் 3, அவங்களுக்கு எரு எப்போ கொடுக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை மாடி தோட்டத்துக்கு கீழே 15-20 நாளுக்குள்ளே கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு கீழே பூமியில் நிறைய சத்து இருக்கும். சரிங்களா? வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். அது என்னென்ன கொடுக்கலாம், வாழைப்பழம் அமினோ அமிலம் கொடுக்கலாம், மீன் அமினோ அமிலம் கொடுக்கலாம், மல்லாட்டை புண்ணாக்கு ஊற வச்சு 2 நாள் ஊற வச்சு கொடுக்கலாம். 3 நாள் ஊற வச்சிங்கன்னா பேட் ஸ்மெல் அடிக்கும், நம்மளால் ஊற்ற முடியாது. 2 நாள் ஊற வச்சிங்கன்னா போதும். இது எல்லாமே திடமாக கொடுக்கக்கூடாது. 1 பங்குக்கு 5 பங்கு 6 பங்கு தண்ணி கலந்து தான் கொடுக்கணும், லிக்விடாக கொடுக்கணும். மேலே 1 மாதத்துக்கு ஒரு தடவை தொட்டி ஜாடி எல்லாம் மண்ணை நைட்ரஜன் அவங்களுக்கு போகிற அளவுக்கு கிண்டி விடணும். கீழே அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி கவர்லாம் இருக்கக்கூடாது. இந்த கவர்லாம் வேரில் பட்டால் நான் போயிட்டு வரேன்னு போயிடுவாங்க. கவரே இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு வளர்ந்த செடி, இப்போ நமக்கு 2 மாடி 1 ஏரி இருக்குது. ஒரு சந்தன முல்லை இறந்துட்டாங்க. அப்போ தான் பார்த்தா அதில் கிட்டத்தட்ட அவ்வளோ கவர் இருந்தாங்க. இந்த மாதிரி தான் மாமரம் வைக்கணும். உங்களுக்கு ஏதாவது கன்று இருந்து வைக்கணும் போகணுன்னா எனக்கு கமெண்டில் போடுங்க.
நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறேன், எப்படி வைக்கணும் இன்னொன்று நான் டெமோ பண்ணியே காட்டுறேன். என்னுடைய சேனல் வந்து அம்மு தோட்டம் சேனல். பூச்செடிக்கு, பழச்செடிக்கு, காய்கறி செடிக்கு, கொடி வகைக்கு, அழகு செடிக்கு எல்லாத்துக்குமே டெமோ இருக்குது, ஐடியாக்கள் இருக்குது. நிறைய ஐடியாக்கள், ட்ரிக்ஸு நிறைய சொல்லியிருக்கேன். அம்மு தோட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். நன்றிம்மா.